இட்லி எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க. சோளம் இட்லின்னே யாரும் சொல்ல மாட்டாங்க. வலுவலுன்னு வரும் அப்படின்ட்டு போட மாட்டாங்க. சூப்பராக கிடைக்குங்க. சாப்பிட்டாட்டு நல்ல பஞ்சு மாதிரி புசு புசுன்னு இட்லி பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க. அதுமாரி தோசையும் சூப்பராக கிடச்சிருக்குங்க. நல்ல மொறுமொறுப்பாட்டு தோசையும் சூப்பராக கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அம்மா சோளம் தோசை பண்ணி போடுங்கன்னு. அவங்களுக்காண்டி இட்லியும் தோசையும் பண்ணி போட்டிருக்காங்க, பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைஸ் சூப்பராட்டு சோளம் தோசைக்கு போட போகிறாங்க. சோளம் தோசையும் பண்ணலாம், இட்லியும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இட்லி பண்ணுற மாதிரி போட போகிறேன். கம்பு, ராகி, சோளம், சாமை, தெனை எதுனாலும் போட்டு அரைக்கலாங்க. இன்றைக்கி நான் சோளம் மட்டும் போட்டு அரைக்க போகிறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அம்மா சோளம் தோசைக்கு எப்படி அரைக்கணுங்கிறத வீடியோ எடுத்து போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுங்காட்டி இன்றைக்கி சோளம் தோசை பண்ண போகிறாங்க. சோளம் இட்லி பண்ண போகிறேன் இன்றைக்கி. சோளனில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோளம் இட்லி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கார சட்னி, தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம், வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்லாம், சட்னி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. சோளம் இட்லி வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது கூட, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே சோளம் தோசைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சோளம் தோசைக்கு இட்லிக்கு வந்து சோளம் வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி வெள்ளை சோளம் வாங்கிக்கோங்க. இதை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். சோளம் வந்து ஊறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் முன்னாடியே ஊற போட்டுக்கோங்க. சோளம் 1/2 கிலோ எடுத்துருக்காங்க. இது கூட நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இட்லிக்கு வந்து அரிசியை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இட்லி அரிசி காலி ஆகிட்டு இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்துருந்தேன். இதில் ஒரு 2 டம்ளர் போட்டுக்கலாம். 1/2 கிலோ நம்ம சோளம் போட்டிருக்கோம், 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கோங்க. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சோளம் போடுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது கூட வந்து கொஞ்சமாக வெந்தயம் ஊற போட்டுக்கணுங்க. நீங்கள் உளுந்து கூட போட்டாலும் சரி, சோளம் கூட போட்டாலும் சரி, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். தோசை சுட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்குங்க வெந்தயம் போட்டிங்கன்னா. 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை கழுவி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இப்போ சோளானியும் அரிசியும் ஊற போட்டாச்சு. இப்போ உளுந்து எடுத்துக்கலாம். அரிசியும் உளுந்தும் சேர்த்து 4 டம்ளர் ஆகுது. 4 டம்ளருக்கு ஒரு 3/4 டம்ளர் உளுந்து போட்டால் போதும். இந்த மாதிரி 3/4 டம்ளர் எடுத்தால் போதுங்க. இதை கழுவி ஊற போட்டுக்கலாம். இப்போ வந்து தோசைக்கு ஊற போட்டாச்சுங்க. ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். சோளம் ஊறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், அதனால் ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கிடலாங்க. உளுந்து நீங்கள் 2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஊற போட்டுக்கலாம். நான் ஊற போட்டேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற போட்டு கூட நீங்கள் உளுந்து அரைச்சின்னா நல்ல மாவு உபி வருங்க. அதனால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் வெளியில் போகிறதுனால போட்டு வச்சுட்டு போகிறேன், வந்தோடனே அரைக்கிறதுக்காண்டி. அதனால் இப்போமே போட்டுட்டேன். நீங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போடுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கிரைண்டர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கிடலாங்க. உளுந்து வந்து 3/4 டம்ளர் எடுத்துருக்கோங்க. 1.5 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 1 டம்ளர் எடுத்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்கங்க. நல்ல மாவு நல்ல உப்பி வரும். அதே மாதிரி வடக்கி அரைச்சிங்கன்னா 1 டம்ளர் உளுந்துக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணுங்க. இதுதான் அளவு. இதே அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பந்து மாதிரி கிடைக்குங்க மாவு வந்து. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து அரைச்சி வலிச்சிட்டு அப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா அரையட்டும். இந்த கப்பால் தான் 3/4 கப்பு உளுந்து எடுத்தேங்க. இதே கப்பால் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். 3 மட்டம் 4 மட்டமாக ஊற்றணுங்க. கொஞ்சம் அரையட்டும், அப்புறமா ஊற்றிக்கிடலாம். உளுந்து அரைஞ்சிருச்சுங்க, நம்ம வலிச்சுக்கிடலாம். மாவு நல்லா திக்காக அந்த மாதிரி அரைக்கணுங்க. பந்து மாதிரி அரைக்கணும், பார்த்தீங்களா? இப்படி அரைக்கணும். இப்படி அரைச்சா தான் அந்த இட்லி வந்து சூப்பராக கிடைக்கும்.
உளுந்து வலிச்சாச்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிரேட்டரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அரிசி போடணுங்க. நல்லா ஊறிடுச்சுங்க சோளான அரிசி. 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கணுங்க. சிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா சிக்கிக்கிடுங்க. இட்லிக்கு வந்து நம்ம அரைக்கும் போது 1 கப்பு உளுந்து எடுத்தோம்னா 2 கப்பு தண்ணி ஊற்றி அரைக்கணுங்க. வடக்கி எடுத்தீங்கன்னா 1 கப்பு ஊற்றி அரைக்கணுங்க. இதுதான் உளுந்தோட அளவு. பார்த்து அரைங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் 2 கப்பு தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் உளுந்துக்கு. அரிசி வடைக்குன்னா 1 கப்பு ஊற்றுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி அரைக்கிட்டு நம்ம வலிச்சுக்கலாம். நம்ம இட்லிக்கெலாம் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைக்கணுங்க. லைட்டாக குறப்பாக இருக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிங்கன்னா இட்லிக்கு வந்து நல்லா வராது. கொஞ்சம் குறப்பாக அரைச்சேன்னா இட்லி வந்து நல்ல பூ மாதிரி வருங்க. இப்போ அரையிட்டோம். இப்போ நல்லா அரைஞ்சிருச்சுங்க. உப்பு ஆட் பண்ணிடலாம். மாவு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி லைட்டாக குறப்பாக இருக்கணும். பார்க்கறதுக்கு தான் ரொம்ப குறப்பு மாதிரி தெரியுது, ஆனால் நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. நறுக்குங்க இந்த மாதிரி குருணையாக இருக்கணுங்க. சோளம் வந்து இப்படி அரைச்சாதான் நமக்கு இட்லி சூப்பராக கிடைக்கும். இப்போ வலிச்சு எடுத்துக்கலாம். சோள மாவு வந்து நல்லா பொங்கிருங்க சீக்கிரமாட்டு. பொங்கி கிளச்சாடிடும். பெரிய பாத்திரத்தில் வைக்கணும், இல்லை 2 பாத்திரத்துலையாட்டு மாற்றி வச்சிடணுங்க. வலிச்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி அடியில் வரைக்கும் நல்லா கையை கொடுத்து மிக்ஸ் பண்ணிடணும். அடியில் வந்து மாவாக இருக்கக்கூடாது. சிலவங்க வந்து கரைக்கிறது மேட்டால் கரைச்சி வச்சுருவாங்க, அடியில் வந்து அரிசி மாவாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். எப்படி இருந்ததுன்னா பொங்கி சாடிடுங்க. சோள மாவு வந்து சட்டுன்னு பொங்கிடும். மழை காலம் அதனால் கொஞ்சம் கம்மியாக பொங்கலாம். வெயில் காலம்னா ரொம்ப பொங்கிடுங்க. வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மாற்றிக்கலாம். இப்போ பாதி மாவை நம்ம எடுத்தாச்சு. இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். மூடி வச்சுக்கிடலாங்க. அடியில் ஒரு பிளேட் வச்சு நம்ம அதுக்கு மேலே வைக்கணுங்க. அப்படின்னா பொங்கி சாடினாலும் வெளியிலலாம் ஆகாது. 2டையும் மூடி வச்சுக்கலாம். சூப்பராட்டு சோள மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு நம்ம மேலே வச்சுக்கணுங்க. வச்சிங்கன்னா சிந்துனாலும் உங்களுக்கு வெளியில் ஆகாது. அதனால இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இருக்கட்டும், நம்ம காலையில் பார்க்கலாங்க. மாவு நல்லா பொங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொங்கின உடனே நம்ம இட்லிக்கு மாவு ஊற்றிக்கிடலாங்க. நல்லா பொங்கிருச்சு. இந்த இட்லிக்கு வந்து பொருத்தமான சட்னி வந்து முள்ளங்கி சட்னி வைக்கலாம், நம்ம கேரட் சட்னி வைக்கலாம், தக்காளி சட்னி வைக்கலாம், பூண்டு சட்னி வைக்கலாம், எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. இன்றைக்கி முள்ளங்கி சட்னி வைக்க போகிறேன். முள்ளங்கி சட்னி வச்சுட்டு நம்ம மாவு ஊற்றி வச்சுக்கிடலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய்ங்க ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், 2டையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வரதுலையும் வதக்கிக்கிடணுங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிறதுக்குள்ளே நல்லா வந்துடும். அதனால் ஓரளவுக்கு வதந்தோடனே நம்ம வெங்காயம்லாம் ஆட் பண்ணிக்கிடணுங்க. இப்போ மிளகாய் காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 6 மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 7-8 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயங்க, அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு பல் ஒரு 10 பல் பூண்டு அரிசி உரித்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும்.
நல்ல கடலை பருப்பு உளுந்தம் பருப்புலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம நல்ல இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் போட்டாச்சுன்னா கருகிருங்க. அதனால் லைட்டாக பொன்னிறமாக வந்ததும் நம்ம ஆட் பண்ணிடணும். தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் லாஸ்ட்டில் புளியை ஆட் பண்ண போகிறேன். அதனால் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் புளியை ஆட் பண்ணலை அப்படின்னா 3 தக்காளி பெரிய தக்காளியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. சோளம் தோசைக்கு வந்து இட்லிக்கு வந்து கொஞ்சம் சுள்ளு புல்லுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு ஆட் பண்ணியாச்சுங்க. சட்னிக்கு தந்தோடி உப்பு ஆட் பண்ணியாச்சு. எப்பவுமே உப்பு ஆட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து நல்லா வதங்கிடும். இது கூட நீங்கள் தேங்காய் வேணாலும் போட்டுக்கிடலாம். மல்லித்தழை, கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டுக்கிடலாம். நான் கருவேப்பிலை தழை மட்டும் போட்டிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நார்மல் இட்லி தோசைக்கும் வைக்கலாம். சோளம் தோசைக்கு கப்பு கேப்பை இதெல்லாம் போட்டு அரைக்கும் போதும் வச்சுக்கிடலாங்க. இப்போ 2 முள்ளங்கி வந்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டு இதையும் வதக்கிடணுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போடணும். முள்ளங்கியில் உள்ள பச்சை வாடை பதிலையும் வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சி விடணுங்க. தேங்காய் நோட்டு வதக்குங்க. அந்த முள்ளங்கி வாடையே இருக்காது உங்களுக்கு. நல்லா வதங்கிருச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் புளியை போட்டு கிண்டி கொடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டிருக்கேன். ரொம்ப போடக்கூடாது. இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கணுங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சுங்க. கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம மிக்ஸி ஜார் அலம்பி ஊற்றிக்கிடணும். ரொம்ப தண்ணியாக எடுத்துடாதீங்க. இந்த டேஸ்ட் வந்து இருக்காதுங்க தண்ணியாக வச்சிங்கன்னா. மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க. இந்த அளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு ஒரு தாளிசம் பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்புங்க, கடலைப்பருப்பும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 2 வரமிளகாவும் கருவேப்பிலை தழையும் போட்டு தாளித்து ஊற்றுனீங்கன்னா தெருவே மணக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சட்னியில் ஆட் பண்ணியாச்சு. சூப்பரான இட்லிக்கு பொருத்தமான சட்னி ரெடிங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே. இப்போ இட்லி குக்கரில் நம்ம இட்லி வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ முள்ளங்கி சட்னி வச்சாச்சுங்க. இப்போ இட்லி தட்டில் நம்ம மாவு ஊற்றி வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்குங்க. இந்த மாதிரி எண்ணெய் தடவிடணும். எண்ணெய் தடவிட்டு நம்ம குக்கரில் வந்து தண்ணி ஹீட்டான முறை தான் வைக்கணும். தண்ணி குக்கரில் ஊற்றி வச்சுருக்கேன். மாவு ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தூக்கி ஊற்றணுங்க. தூக்கி ஊற்றினேன்னா இட்லி வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் ரவுண்ட் ஷேப்பில். இப்போ மாவு ஊற்றியாச்சு. இது தோசையாகவும் சுடலாம், இட்லியாகவும் சுடலாம், கார பணியாரம் சுடலாம். சோளரில் வந்து வெரைட்டியாக பண்ணலாம். குக்கரில் வச்சுக்கலாம். இட்லி குக்கரில் வந்து தண்ணி சூடாயிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி சூடானோன்னா நம்ம மாவு வச்சுக்கணும். அடியில் உள்ள தட்டுக்கு நேரம் வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் இப்படி திருப்பி வச்சிங்கன்னா இந்த வேர்த்து வடியாது நமக்கு. மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. நம்ம எடுத்துக்கலாம். இட்லி வெந்துருச்சுங்க. சூப்பராகிட்டு வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துட்டுனா நம்ம எடுத்துடணும். சூப்பராக ஒட்டாமல் கிடச்சிருக்கு பாருங்கள்.
இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம். ஆறட்டும். இப்போ இட்லியை வச்சாச்சு. தோசை சுட்டு பார்க்கலாம். சோளா மாவில் தோசை எப்படி வருதுன்னு. தோசை தவா அடுப்பில் வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி துடைச்சிக்கிடலாங்க. தண்ணி துடைச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க. துடைச்சி எடுத்து தோசை வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இட்லிக்குள்ளே மாவுலேயே தான் ஊற்றுறேன், தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. இங்கே கொஞ்சமாக தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றினோம்னா அப்புறம் இட்லியை வைக்கிறதுக்கு சரியாக வராதுங்க. அதனால் தண்ணி ஊற்றாமல் தேய்ச்சிருங்க. இங்கே தண்ணி வேணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எள்ளு பொடி சூப்பராக இருக்குங்க இந்த தோசைக்கு வந்து. அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. கொஞ்சம் வேகட்டும். சைடு வெந்துருச்சுங்க. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடனாலும் போடலாம், அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிடலாம். எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே போல்டு பண்ணி சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம். தோசையை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. முறுன்னு தோசையும் பஞ்சு போல் இட்லிங்க. இட்லி எடுத்து 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ பாட்டாக வருது பாருங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா சாப்பிட்டாட்டு எம்மியாக இருக்கும். இட்லி எடுத்தாச்சுங்க. பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். யாருமே சோளம் இட்லின்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு தோசையும் இட்லியும் பண்ணியாச்சு. முறுன்னு தோசை, பஞ்சு மாதிரி இட்லிங்க, முள்ளங்கி சட்னி. சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இட்லி எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க. சோளம் இட்லின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வலுவல்னு வரும் அப்படின்ட்டு போட மாட்டாங்க. சூப்பராக கிடைக்குங்க. சாப்பிட்டாட்டு நல்ல பஞ்சு மாதிரி புதுசுன்னு இட்லி பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க. அதுமாரி தோசையும் சூப்பராக கிடச்சிருக்குங்க. நல்ல மொறுமொறுப்பாட்டு தோசையும் சூப்பராக கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாங்க. சோளம் இட்லி சாப்பிட்டு பார்க்கலாங்க. சோளம் இட்லி, சோளம் தோசை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அட்டகாசமாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தோசையும் அதே மாதிரி நல்ல மொறுன்னு கிடச்சிருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க. தோசையுமே நல்லாயிருக்கு, இட்லியும் அதை விட நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அம்மா சோளம் தோசை பண்ணி போடுங்க அப்படின்னு. உங்களுக்காண்டி நான் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாய்.